டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நம்ம சூரி, சசிகுமார், அதுக்கடுத்து உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. விடுதலை படத்துக்கு அப்புறமா நம்ம சூரி ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். அதனாலேயே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதே மாதிரி தான் படமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், வர்த்தக ரீதியாகவும் இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக இந்த கருடன் திரைப்படம் மாறி இருக்கு. நம்ம சூரிய கெரியர்லேயே இந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தை இதுக்கப்புறம் ஒரு நடிப்பாரா அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த படத்துடைய கதையாக இருக்கட்டும், அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடைசி அரை மணி நேரம் வேறு லெவலில் ஒரு கூஸ்பா மூமெண்ட்டு தான். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த கருடன் திரைப்படம் எந்த ஓடிடியில் எப்போ தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் ஹைப்ரிட் முறையில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ரெவன்யூ ஷேர் தான். படத்தை ஸ்டீம் பண்ணுவாங்க, உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ, இது மட்டும்தான். அந்த மாதிரி தான் அந்த படம் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரம் தான் வர வேண்டியது வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். வரல, அடுத்த வாரம் ஸ்டீம் ஆகுதாமா. அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது டென்ட் கோட்டா தரப்பில் கருடன் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அது வர வெள்ளிக்கிழமை வரப்போதா இல்லை இது கிடையிலே ஸ்டீம் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ கூடிய விரைவில் இந்த படம் டிஜிட்டலாக வருது. டென்ட் கோட்டா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அமேசான் பிரைம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் டைரக்டாக ஸ்டீம் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.